ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் மூலம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா இவன் மனமோ திரும்பமானானா ஞானஸ்தானம் பெறமானானா முன்னாடியே ரட்சிக்கப்பட்டிருப்பானா? யாருடைய வழி இது? சாத்தான உங்களை ரட்சிக்கப்படாதபடிக்கு டைவர்ட் பண்ணி கொண்டு போறதால ஊழியர் தான் சரியான ஊழியர் இல்ல, சத்தியம் தெரியாத ஊழியர்கள், வேதத்தை அறியாத ஊழியர்கள். இயேசுவை மாத்திரம் பிரசங்கித்தா போதுமா? இயேசு பிரசங்கித்த சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டாமா? இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றால் தான் ரட்சிப்பு. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியுது, மனம் திரும்ப மாட்டா, ஞானஸ்தானம் பெற மாட்டா, ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்பிட்டு இருப்பான். நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லிட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்க மனம் திரும்பினாங்களா? ஞானஸ்தானம் பெற்ற இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறமா தான் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை உண்மைதானே? அதான் சத்தியம். அவர்தான கடவுள், அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் வானத்திலிருந்து வந்தாரு, அவர் சொன்னதான உண்மை. அவர் போய் சொல்ல மாட்டார் இல்லையா? ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க? தப்பா செஞ்சிருக்கிறாங்க. தப்பா செஞ்சிருந்தா எங்க பரலோகத்துக்கு போவாங்க? யார் சொல்லி கொடுக்கல? யாருடைய தப்பு அது? ஊழியக்காரனுடைய தப்பு. ஊழியக்காரன் ஏன் அந்த மாதிரி தப்பா பண்ணா அவனுக்கே தெரியாதது. இன்னைக்கு நிறைய வேலைகளுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. ஆனா இந்த தேவனுடைய உன்னதமான வேலைக்கு மாத்திரம் படிக்காத வேலைக்கு. அது கூட அல்லேலூயாவா? எதுக்கு அல்லேலூயா சொல்லணும் பாருங்க, எதுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லணும் புரியுதுங்களா? கவனிங்க. இன்னைக்கு படிக்காம ஒருத்தர் டாக்டர் தொழிலுக்கு வந்துட முடியுமா? எவ்வளவு பேர் புக்கெல்லாம் படிச்சுட்டு வரணும். ஆனா இன்னைக்கு படிக்காம தேவனுடைய ஊழியத்துக்கு நிறைய பேர் வந்துக்கிறாங்களா? அப்ப எப்படி ஊழியம் செய்வாங்க? படிக்காதான் ஊழியம் செய்வாங்க, அப்ப தெரியாதான் ஊழியம் செய்வாங்க. அப்ப தப்பு தான் ஜனங்களை வழி நடத்துவாங்க. தப்பு ஜனங்களை வழி நடத்தினா அந்த ஜனங்க செத்த பிற்பாடு எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. அவ்வளவுதான். அந்த ஊழியத்தை தான் செஞ்சுக்கிறோம். அதுவும் தப்பு தானே படிக்கிறாங்க. ஆமா, அது ரோமன் கத்தோலிக் ரெவரண்டுகளா இருந்தாலும் சரி, அது லுத்ரன் சிஎஸ்ஐ ரெவரண்டுகளா இருந்தாலும் சரி, அது பெந்தகோஸ்தே ரெவரண்டுகளா இருந்தாலும் சரி. ஆனா சத்தியத்தின் படிச்சா அவங்க இந்த மாதிரி தப்பா என்ன செய்ய மாட்டாங்க? ஜனங்களை வழிநடத்த மாட்டாங்க. சுவிசேஷத்தை கேள்விப்படாம விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்காம மனம் திரும்ப முடியாது, மனம் திரும்பாம அறிக்கையிட முடியாது, அறிக்கையிடாம ஞானஸ்தானம் பெற முடியும். ஆனா ஜனங்கள் அப்படியே டைவர்ட் பண்ணி என்ன செய்றாங்க? வழி நடத்துறாங்க. இந்த மாதிரி தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறதான இந்த உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படிதான் ரட்சிப்பு கிடைச்சிடும். ஆனா சாத்தானானவன் இப்படி செய்யாதபடிக்கு அப்படியே ரிவர்ஸா டைவர்ட் பண்ணிருக்கான். நீ விசுவாசி போதும் அப்படிங்கிறான், நீ ஆண்டவரை நம்பு போதும், நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்றது என்ன செய்றாங்க? அப்போஸ்தலர்கள் 16:31 வச்சு வாய் பண்ணினாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முடிஞ்சு போச்சு. ரட்சிக்கப்படுவீர்கள் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு. ஓகே, ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷத்தை முதலாவது என்ன செய்யறாங்க? அப்பதான் அதை விசுவாசி. விசுவாசத்த பிற்பாடுதான் அந்த சுவிசேஷம் காது வழியா கேள்விப்பட்டு விசுவாசிப்பதனால்தான் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்புதல் ஏற்படும். மனம் திரும்புதல் ஏற்பட்டாதான் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன்னு அந்த ஒப்புக்கொள்ளுதல் வரும். அதற்கடுத்துதான் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படி என்று கேட்பாங்க. ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவார்கள். இதாங்க சிஸ்டம். தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தி வைத்திருப்பதான சுத்திகரிப்பின் உபதேச சட்டம் இது. இதெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டான் யாருங்க? சாத்தானானவன். இதெல்லாம் ஊழியர்கள் தெரிந்து கொள்ளாத அளவுக்கு அவர்களுடைய மனக்கண்கள் என்ன செஞ்சுட்டாங்க? க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணிட்டு விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறப்பா, ஓகே நீ சபைக்கு வா, வந்துக்கிட்டே இருந்த ரட்சிக்கப்பட்டியா? ஆஸ்திரேலிய கேள்வி. ஆனா ரட்சிக்கப்பட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஓகேவா, சரி நீ ஞானஸ்தானம் எடுத்தோம். இது யார் வழி நடத்துறது? இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் தவறா வழி நடத்துறதான வழி நடத்துறது. நீ ரட்சிக்கப்பட்டியா? ஞானஸ்தானம் எடுத்தோம். நீ ரட்சிக்கப்பட்டியா? ஞானஸ்தானம் எடுத்தோம். எந்த வசனம் சொல்லுது?
இது ஆண்டவருடைய சத்தியத்துக்கும் வார்த்தைக்கும் சட்டத்துக்கும் நியமத்துக்கும் பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் விதிக்கும் புறம்பானது, எதிரானது. விசுவாசம் சுவிசேஷத்தை ஒரு பிரசங்கி அதை அவன் கேள்விப்பட்டவனா விசுவாசிப்பான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஆடியன்ஸ் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கேள்விப்பட்டாங்க. அவங்க விசுவாசிச்சாங்க. நாங்க என்னங்க செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப சுவிசேஷத்தை கேள்விப்பட்டாங்களா? விசுவாசிச்சாங்களா? இப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு பேர் சொல்றாங்க, நீங்க மனம் திரும்பி அப்படின்றாங்க. அவங்க மனம் திரும்புறாங்க. ஓகேவா? ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக என்ன செய்யணும்ன்றதான அந்த விசேஷம் அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் என்ன செய்றேங்க? விசுவாசிக்கிறேன் என்று கந்தாகி என்பவருடைய மந்திரி அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார். பேதுரு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். வேத சட்டத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழிக்கும் பிரமாணத்துக்கும் விரோதமாக நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா உங்களுடைய ஊழியம் ஃபர்ஸ்ட் வேஸ்ட். ரெண்டாவது, அந்த ஊழியத்தினால உங்களுக்கு ஒருவேளை காசு கிடைக்கலாம், ஆனா ஆவிக்குரிய பலனாகிய ரட்சிப்பு கிடைக்காது. உங்களுக்கு அதன் பிற்பாடு கிடைக்கக்கூடியதான முடிவாகிய நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்காது. அதே போலதான் நீங்க வழி நடத்துறதான அத்தனை ஆத்துமாக்களுக்கும் கிடைக்கும். அப்ப நீங்க செய்யறதான ஊழியம் எல்லாம் என்ன ஆயிடும்? வேஸ்ட் ஆயிடும். ஆகவே மனம் திரும்புதலை பற்றி நாம நன்றாய் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொண்டு நாம முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல அங்கே நாம் வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். போடுங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? மனம் திரும்பணும். மனம் திரும்பினா பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். மனம் திரும்பினா பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ மனம் திரும்பினாதான் அந்த பாவம் மன்னிப்பு, மனம் திரும்பினாதான் அந்த பாவ நிவர்த்தி நமக்கு கிடைக்கும். மனம் திரும்பினால் ஞானஸ்நானம் பெற்றால்தான் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். சோ மனம் திரும்பாமல் மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் பெறாமல் அதற்கு முன்பாக பாவத்திலிருந்து விடுதலை என்பதால் அந்த ரட்சிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தேவன் அப்படி ஏற்படுத்துகிறார். தேவனுடைய ஏற்பாடு அதல்ல. தேவனுடைய ஏற்பாடு அதல்ல. அவருடைய வயசுக்கு என்ன வயசு இல்லையா? அவங்களுக்கு 80 வயசு. இப்பதான் தெரிஞ்சுக்கலாம். 80வது வயசுல இப்பதான் அந்த ரட்சிப்பினுடைய அந்த வழி என்னன்னா இப்பதான் தெரியுதுன்ற. நீங்களே பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. ஒருத்தன் ஒரு முறை வசனத்தின்படி தெரியாம ஞானஸ்தானம் எடுத்துட்டான். இப்ப 2வது முறையும் அதே மாதிரி வேற ஒருத்தர் வந்துட்டு ஏதோ சொன்னாங்க, நீ ஏற்கனவே எடுத்த ஞானஸ்தானம் சரியில்லை, நீ வந்துட்டு இந்த சபையில தான் வந்து எடுக்கணும், அப்பதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னான். ஓகேங்களா? அதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கலாம். அப்ப கூட வசனத்தின்படி என்ன செய்யல? ஞானஸ்தானம் எடுக்கல. ஓகேவா? இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி தான் போய்கிறார். ஓகே, ஆமா, ஃபுல்லா அங்கி போட்டு ஃபுல்லா மேல தொப்பி போட்டு சம்பளம் மாசம் மாசம் சம்பளம் நல்லா அள்ளி கொடுக்குறாங்க. அதுக்காக அங்க போயிட்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதுவும் வந்து வசனத்தின்படி எடுக்கல. 3 ஞானஸ்தானம் ஆச்சா, அங்க ஏதோ தகராறு ஆயிடுச்சு, அங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, சம்பளம் போயிடுச்சு. என்ன போச்சு? சம்பளம் போயிடுச்சு. ஓகேவா? வேற ஒரு இடத்துல போறாங்க. எதுக்காக?
அங்க ஏதோ சொல்றாங்க, ஓகேவா? அங்கேயும் சொல்லிட்டு சரி, நான் அதுக்கும் அங்கேயும் அதுவும் வசனத்தின்படி என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் எடுக்கல. இப்படி 1000 முறையோ 10,000 முறையோ 20,000 முறையோ 30,000 முறையோ 1 கோடி முறையும் கூட ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில வசனத்தின்படி ஞானஸ்தானம் பெறலன்னா அந்த ஞானஸ்தானம் பிரயோஜனமா? நீங்களே பதில் சொல்லுங்க, கேட்ட கேள்வி. ஆனா அவன் 10 முறை எடுத்திருந்தாலும் 20 முறை எடுத்திருந்தாலும் அதுக்கு அடுத்தது வசனத்தின்படி இப்படிதான் கிறிஸ்து போதித்திருக்கிறாரு, இப்படிதான் ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக எழுதியிருக்கிறாங்க, இதுதான் ஞானஸ்நானம், இதுக்காக தான் ஞானஸ்நானம் பெறணும், இப்படிதான் ஞானஸ்நானம் பெறணும், இங்கதான் ஞானஸ்நானம் பெறணும்னு வேத வசனங்கள் சொல்லுகிறதான எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாய் கற்றுக்கொண்டு வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக, கிறிஸ்து போதித்த வண்ணமாக, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதியிருக்கிற வண்ணமாக முதல் நூற்றாண்டிலே சில ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவர்கள் ஆனாங்களே, அந்த மாதிரி சரியா ஒருத்த ஞானஸ்தானம் பெறுவானால் அதுதான் சரியான ஞானஸ்தானம். அதுக்கு முன்னாடி அவன் 10 முறை எடுத்திருந்தாலும் 20 முறை எடுத்திருந்தாலும் 30 முறை எடுத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை நீங்க சொன்னீங்க, நான் சொல்றேன் கோடி முறை இதுக்கு முன்னாடி வசனத்தின்படி எழுதினாலும் வேஸ்ட். அதுக்கு அடுத்து ஒரே ஒரு வசனத்தின்படி எடுத்தா அதனாலதான் ரட்சிப்பு. ஓகேவா? இந்த மாதிரி வேதத்துல யாராவது எடுத்திருக்கிறாங்களா பார்க்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு என்கிறதான பட்டணத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக வந்தார். அப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நீங்க கவனிங்க, வாசிங்க. எபேசியர் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய. வாசிங்க. விஜயகுமார் வாசிங்க, நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. அப்போலோ என்பவன் இருக்கையில் ஏற்கனவே பவுல் என்ன கேட்டாங்கள, நீங்க எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்டோம். எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்டோம். நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்றார்களா? இப்போ இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்களா? பைபிள்லயே இருக்க ரெக்கார்டு. அவங்க முன்னாடி எடுத்ததான ஞானஸ்தானம் வேத வசனத்தின்படி இல்ல, தப்புன்னு சொன்னா வேத வசனத்தின்படி சரியாக ஒரு முறை எடுப்பதுதான் ரட்சிப்பை கொடுக்கும். அப்ப அந்த ஞானஸ்தானம் எடுத்தே தீர வேண்டியது அவசியம். அவசியம். விஜயகுமார் கேட்ட கேள்விக்கு பதில் ஓகேவா? ரைட், கவனிங்க. அப்படின்னா உங்களில் நீங்கள் கூட யாராயிலும் வசனத்தின்படி நீங்க ஞானஸ்தானம் பெறல அப்படின்னா வசனத்தின்படி ஞானஸ்தானம் பெறுவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. இங்கே உங்களுக்கு அந்த ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் போது ஞானஸ்தானம் என்றால் என்ன, ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும், யார் ஞானஸ்தானம் பெற வேண்டும், எப்படி ஞானஸ்தானம் பெற வேண்டும், எப்பொழுது ஞானஸ்தானம் பெற வேண்டும், எங்கே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றதான விவரங்கள்லாம் 100% பரிபூர்ணமாக உங்களுக்கு எடுத்து வசனத்தின்படி சொல்லப்படும். நீங்க அதை பாருங்க, வசனத்தின்படி இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க பெறல அப்படின்னு சொன்னா நீங்க பெற்றது தவறாக இருக்குமானால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ரட்சிக்கப்படாமலேயே நீங்க நம்பிக்கொண்டே என்ன செய்வீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. ஆதலால் நாம் படிக்கிற 3வது உபதேச சட்டத்தை நம்ம சீராக செம்மையாக படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், முயற்சி எடுக்கலாம். ஓகேங்களா?